மணிப்பூர் மாநிலத்தில் ஹோங்சாங்னு ஒரு இடத்துக்கு ஒரு குட்ஷேன் போகுது. அந்த குட்ஷேன் அரிசி ஏற்றிட்டு போகுது. ஹோங்சாங்கிற ஸ்டேஷன் நோனிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்குது மணிப்பூரில். இந்த சரக்கு ரயில் பெரிய விபத்தை சந்திச்சிருக்க வேண்டியது. இராணுவம் கடைசி நேரத்தில் அந்த விபத்து ஏற்படாமல் தடுத்து நிறுத்தியிருக்கு. இதுவும் வழக்கமாக ஹோங்சாங்க்கு அரிசி கோதுமை ஏற்றிட்டு போகிற குட்ஷேன் தான். ஜிரிபாம் இம்பால் ரூட்டில் வருது இந்த ஹோங்சாங் ஸ்டேஷன். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. நோனி பாலம் கட்டி முடிச்சுட்டா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். நோனி பாலங்கிறது உலகத்திலே தூண்கள் போட்டு கட்டப்படுகின்ற உயரமான ரயில்வே பாலம். வாரத்துக்கு 1 அல்ல 2 குட்ஷேன் இந்த ஹோங்சாங் ஸ்டேஷனுக்கு வருது. முழுக்க அரிசி அல்ல கோதுமை இது மாதிரி ஏற்றிட்டு வராங்க. இந்தியாவோட மிக நீளமான ரயில்வே டனலும் இந்த பாதையில் தான் இருக்குது. இந்த பாதையில் உள்ள டனல் நம்பர் 12 11.55 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இதுதான் இந்தியாவுடைய மிக நீளமான டனல். இது ஹோங்சாங் ஸ்டேஷனு. இங்கே லாரி ரெடியாக நிற்கிறது பார்க்கலாம். நீங்கள் சரக்கு இறக்கிறதுக்காக நிற்கிது பாருங்கள். மணிப்பூர் மாநிலம் மலைப்பிரதேசமாக இருக்கிறதுனால பல இடங்களுக்கு உணவு தானியம் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த சரக்கு ரயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹோங்சாங்கில் ரெடியாக இருப்பாங்க. இந்த குட்ஷேன் வந்தோன்னே அதிலிருந்து அரிசி அல்ல கோதுமைகளை இறக்கி ஏற்றிட்டு போய் மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க. ரயிலேருந்து இறக்குற சரக்குகள் எல்லாமே பெரிய லாரியில் எடுத்துகிட்டு போகிறதில்ல. சின்ன கிராமங்களாக இருந்தால் டாடா எஸ் மாதிரி சின்ன வேன்களில் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி ஒரு குட்ஷேன் வழக்கம் போல் ஜூலை 30 ஹாங்சாங் நோக்கி புறப்பட்டது. அன்றைக்கி 21 பெட்டிகளில் அரிசி ஏற்றிக்கிட்டு போனாங்க. அன்றைக்கி அரிசி இறக்கிறதுக்காக ஹாங்சாங் ஸ்டேஷனில் லாரிகள் வரிசையாக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இருப்பதாக ரயில்வே நிர்வாகத்துக்கு தெரியாது. ரயில்வே நிர்வாகம் வழக்கம் போல் அந்த குட்ஷேனை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பியிருக்கு. அந்த ரூட்டில் லோக்கோ பைலட் வழக்கமான ஸ்பீடில் ஒர்க் பண்ணி போயிட்டுருக்காரு. ஜிரிபாம் இம்பால் ப்ராஜெக்ட்டுக்காக இராணுவத்தை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அந்த பகுதியில் அடிக்கடி இராணுவ ரோந்து வேறு நடக்கும். அந்த பகுதியில் ஜூலை 29 நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆனால் கேரளா அளவுக்கெல்லாம் மழை பெய்யல. இந்திய ராணுவம் எதேச்சியாக ஜூலை 30 டனல் 14 வந்திருக்காங்க. P21 ட்ராக் டேமேஜ் ஆகிருக்கணுன்னு ஷாக் ஆகிட்டாங்க. எப்போதுமே ரயில்வே டனல்களில் ஒரு பக்கம் P1 இன்னொரு பக்கம் P2 அப்படின்னு சொல்லுவாங்க. Pங்கிறது போர்ட்டபிள் சப் டனல்ஸை குறிக்கும். டனல்களோட எந்த நுழைவாயில் அப்படின்னு அடையாளம் காண்றதுக்காக இது மாதிரி P1 P2ன்னு கோடிங் கொடுத்துருக்காங்க. உடனடியாக அந்த டனலோட அடுத்த எண்டு P1 பக்கமும் போய் செக் பண்ணாங்க. அந்த பகுதியில் உள்ள மற்ற இராணுவத்தினர்களையும் அலர்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கத்தில் இருக்க டனல்கள்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கன்னு. இதுதான் டனல் 14ஓட P2 எண்டு. எவ்வளவு மோசமாக ட்ராக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ட்ராக்கில் வழக்கமான ஸ்பீடில் குட்ஷேன் வந்தால் என்ன ஆகும்னு நினச்சோட பார்க்க முடியல. மலை பிரதேசம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால மழை தண்ணி நிற்க மாட்டேங்குது. ஆனால் ட்ராக்கை அரிச்சிட்டு போயிருக்கு. இவங்க அலர்ட் பண்ணோன்னே இன்னொரு ட்ரூப் டனல் 15 போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே P1 எண்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதான் டனல் 15. இதோட P1 எண்டு இதுதான். இந்த தகவலை உடனே ரயில்வேக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு குட்ஷேனை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிவிட்டோம், வழியில் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்து அதை எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. குட்ஷேன் எங்கே போகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஹாங்சாங் நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராணுவம் குறுக்கு வழியில் கேம்பிரான்கிற இடத்துல அந்த குட்ஷேனை மறிச்சிட்டாங்க. இதுதான் அந்த கேம்பிரான்கிற இடம். லோக்கோ பைலட் இறங்கி விசாரிக்கிறார் என்ன பிரச்சனைன்னு. டனல் 14-15 பக்கத்தில் உள்ள ட்ராக் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் வந்துருச்சு, பேக் பண்ணுறது சரியாக வராது அப்படின்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு உடனடியாக ட்ராக்கை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆட்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டாஃபுகள் மத்தியானத்துக்கு பிறகு அதை சரி பண்ண ஆரம்பித்தாங்க. நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு இதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. ட்ராக் ரெஸ்டோர் பண்ணோன்னா குட்ஷேன் நைட்டு கிளம்பி போய் ஹாங்சாங் சேர்ந்துச்சு. ராணுவம் மட்டும் பார்த்து தடுக்கலான்னா இன்னொரு விபத்தாகி போயிருக்கோம். ரயிலை விபத்துலேருந்து காப்பாற்றின இந்திய ராணுவத்துக்கு ஒரு ராயல் சல்யூட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.